நம்ம இப்போ மாயாப்பூருக்கு கிளம்பிட்டோம். மாயாப்பூரை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். நான் இருக்கிற இடத்துல சப்பூர்ஜியிலேருந்து ஒரு கார் புக் பண்ணி கிளம்பிகிட்டு இருக்கேன். காலையில் கிளம்புறப்ப வந்து கிளைமேட் நார்மலாக இருந்துச்சு. பட் போக போக மழை வர்ற மாதிரி சுச்சுவேஷன். அதாவது மாயாப்பூர் வரணும்னா வேறு வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா வந்து சியால்டா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிருஷ்ணா நகர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு மெட்ரோவில் வந்தீங்கன்னா டிக்கெட்டு 20 ரூபா 25 ரூபா தான். அந்த வழியாகவும் வரலாம். கார் ஃபெசிலிட்டிஸும் உண்டு. கார் புக் பண்ணியும் வரலாம். இப்போ நம்ம வந்து மாயாப்பூர் வந்து சேர்ந்துட்டோம். நான் ரொம்ப வருஷம் கழித்து மறுபடியும் மாயாப்பூர் வந்திருக்கேன். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் மாயாப்பூர் வந்தேன். இப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம் மாயாப்பூர் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து மாயாப்பூர் கிருஷ்ணருடைய மாயை இல்லாத இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகான ஒரு ரம்யமான இடம். அழகாக சுற்றி வர பெங்காலோடைய இயற்கையான பசுமையான சூழ்நிலைகள் இருக்கும். கோவில் வந்து புதுசாக வந்து ஒரு வேதிக் பிளானட்டோரியம் பிரம்மாண்டமாக கட்டுமானம் ஆகிக்கிட்டு இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் கட்டுமானம் நிறைவடைஞ்சு அதுவுமே திறந்துடுவாங்க. நம்ம மாயாப்பூர் வந்துட்டோம் அப்படின்னாலே சுற்றி இருக்கிற இடங்களையெல்லாம் நம்ம ரசித்தபடியே வந்து கோவில் தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துக்கிட்டே போனோம்னா தங்கும் விடுதிகள்லாம் இருக்குது. நம்ம ரொம்ப தூரத்துலேருந்து வர்றவங்க முன்பதிவு செஞ்சுக்கிட்டு அந்த விடுதிகளில் தங்கிக்கலாம். நம்ம வந்துட்டு இப்போ ஒரு நாள் விசிட்டுங்கிறனால நம்மளுக்கு தங்க வேண்டிய தேவையில்லை. நம்ம தரிசனம் பார்த்துட்டு கிளம்பிடுவோம். அதே தங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு வசதிகளும் உண்டு. அதாவது நிறைய அன்னப்பிரசாத கூடங்கள் இருக்கும். நம்ம வந்து இலவச பிரசாதங்களுமே விநியோகிக்கப்படும். நம்ம அதாவது ஒரு பணம் செலுத்தி சாப்பிட்ற பிரசாதம் வசதிகளுமே இருக்குது. ஸோ நம்மளுக்கு டைம் கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே மாயாப்பூர் போனீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்ச இடமே பார்த்திங்கன்னா கோசாலை தான். இந்த கோசாலைக்கு வந்தோம் அப்படின்னா நிறைய வகையான பசுக்களை பார்க்கலாம். இந்த நீங்கள் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்க்க பசுக்கள் எல்லாமே இங்கே இருக்கும். நீங்கள் நல்லா பாருங்கள், நல்ல சந்தோஷமாக பசுக்கள் எல்லாமே சாப்பிட்டுட்ருக்கு. நீங்கள் இதில் ஒன்று கவனிச்சிங்களா? நம்ம ஊரில் வந்து அந்த மாடுகளுக்கு வந்து ஒரு மாட்டை வச்சு பராமரிக்கிறதே எவ்வளோ சிரமம்னு தெரியும். இங்கே இந்த மாட்டோட உருவத்தையெல்லாம் பாருங்கள். நல்லா பிரம்மாண்டமான நல்லா பார்த்தா பைல்வான் யானைக்குட்டியாட்டு இருக்குதுங்க மாடெல்லாம். அப்படி பெரிய பெரிய மாடெல்லாம் வச்சு பராமரிக்கிறாங்க அங்கே மாயாப்பூரில் இருக்கிற கோசாலையில். அது நல்லா சாதுவாக தான் இருக்குது. சின்ன குழந்தைய கூட தொட்டு விளாடுற அளவுக்கு சாதுவாக தான் இருக்குது. இங்கே விளையிற இங்கேருந்து கிடைக்கிற வந்து அதாவது பசு நெய் தயிர் இதெல்லாமே வந்து கோவிலுக்கும் பயன்படுத்தி சுத்தமானது பக்கத்தில் விற்கவும் செய்கிறாங்க. நம்ம இங்கே வர்றவங்க வேணும்னா வாங்கிக்கலாம். இவனை பாருங்களேன், எப்படி நல்லா உருவத்தில் அடேங்கப்பா தலையை பாருங்கள், பயங்கரமாக இருக்கான்ல. நானும் அப்படித்தான் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தேன். இந்த கோசாலைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது சின்னதாக அந்த மாடுகளுக்கு ஏதாவது தீவனத்துக்கான கான்ட்ரிபியூஷன் நீங்கள் ஏதாவது விருப்பப்பட்டீங்கன்னா 1 மாதத்துக்கோ இல்லை 2 மாதத்துக்கோ இல்லை வருடத்திற்கோ கூட உங்களால் முடிஞ்ச நிதியுதவி கூட செய்யலாம். அது மாடுகளுக்கு வந்து அதாவது அது தீவனத்துக்கு தேவையான அந்த பணத்தை வந்து கொடுத்தீங்கன்னா இப்படி அவங்க வந்து இதுக்கு தேவையானதெல்லாம் வாங்குவாங்க. இந்த வைக்கோல் போரை பாருங்கள், நல்லா ஒரு பிரம்மாண்டமான போர் போட்டிருக்காங்க. பட் ஆனால் பல வகையான தீனிகள் கொடுக்கணும். ஒரே வந்து காஞ்ச தீனி மட்டுமே கொடுக்க முடியாது. பசுந்தீவனமும் கொடுக்கணும். மற்ற வகையான நல்ல சத்துக்கள் நிறைந்த எதுவுமே தானிய கலவைகளும் கொடுக்கணும். அப்படிங்கிறப்ப மாடுகளில் பராமரிக்கிறதுக்கு செலவுகளும் இருக்குது. வர்ற பக்தர்கள் வந்து இங்கே வந்து டொனேஷனாகவும் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாடுகளையெல்லாம் பார்த்துட்டு உங்களால் முடிஞ்ச டொனேஷனையுமே நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இது நம்ம தமிழ்நாட்டில் வந்து போர் எனக்கு பார்த்த ஞாபகம் இருக்குது. நான் வைக்கோல் போர் வந்து ஓரளவுக்கு ஒரு பாதி வளர்த்தியில் போடுவாங்க. இங்கே நல்லா பிரம்மாண்டமான வளர்த்தியில் போட்டிருந்தாங்க. நானும் இந்த பசுமாடுகளெல்லாம் தொட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர்றப்ப இந்த பாகுபலி மாடு ஞாபகம் இருக்குங்களா? இந்த மாடை பாருங்களேன். இந்த கொம்பு வந்து பாகுபலியில் வந்து நம்ம படத்தில் வந்து பார்த்துருப்போம். கும்பலாக ஓடி வரும் இல்லையா? அதனால தான் இந்த மாட்டுக்கு பாகுபலி மாடு அப்படிங்கிறேன். ஸோ அந்த மாட்டையும் பார்த்துட்டு ஒரு இயற்கையான சூழ்நிலையில் மரங்களுக்கு நடுவில் இருக்க அமைதியான ஒரு பாதை. இதை நீங்கள் வந்தீங்கனாலே இங்கே இருக்கிற அமைதியே உங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். மாயாப்பூர் சுற்றி இருக்கிற இது பார்த்திங்கன்னா இங்கே அமைதியாக உங்கள் சந்தோஷத்தை கொடுக்கும். மாட்டு வண்டி நம்ம ஊர்களில் இப்போ எதுவும் பெருசாக பயன்படுத்துறதில்ல. இங்கே வந்து பாருங்களேன், மாட்டு வண்டி நல்லா பெரிய காளை, நல்லா புஷ்டியான காளை வண்டி வந்து நம்ம ஊரில் அந்த பழைய காலத்து மாடல் இல்லை, டயரோடு இருக்குது. கிட்டத்தட்ட நிறையா ஒரு 8, 9, 10 பேர்கிட்ட உட்காந்து போகிற மாதிரி ஒரு வண்டி.
மாமரங்கள் இங்கே நிறையா பார்க்க முடியும். என்ன சொல்கிறது, அந்த மாங்காய் சீசன் அப்போ மாயாப்பூரை சுற்றி வர நல்லா பசுமையான இடம் தான். நல்லா நெல்லும் அதிகமாக பார்க்க முடிஞ்சிச்சு, மாமரங்களும் அதிகமாக பார்க்க முடிந்தது. தர்ஷன் இல்லாத டைமில் வந்து நீங்கள் ஓய்வு எடுக்கிறதுக்கு கார்டன் ஏரியா இருக்கும். காலை நேரத்தில் வந்தீங்கன்னா இது வந்து பிரபுபாதருடைய புஷ்ப இடம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி ஸ்தாபக ஆச்சாரியர் பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதர் பயன்படுத்திய வாகனத்தை பார்க்குறீங்க. இது அவருடைய புஷ்பாஞ்சலி இடம். இது இந்த இடம் காலையில் வந்து பக்தர்கள் வந்து ஹரிநாமத்தை ஜபம் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல கோவில் தரிசனம் முடிச்சுட்டு இங்கே வந்து ஜபம் பண்ணுவாங்க. இங்கே இருந்து புதிதாக கட்டுமானம் ஆகிட்டு இருக்கிற இந்த வேதிக் பிளானிட்டோரியம் அப்படிங்கிற அந்த இதை நம்ம பார்க்க முடியுது. அது இன்னும் கட்டுமானம் பூர்த்தியாகலை, கட்டுமானம் ஆகிட்டு இருக்கு. நம்ம இப்போ இந்த இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நீரோட்டம் தெப்பம் மாதிரி பார்க்குறோம். இங்கே வந்து தெப்போற்சவம் இது மாதிரி நிகழ்வுகள்லாம் இங்கே விமர்சையாக நடக்கும். நம்ம வந்த சமயத்தில் எதுவும் உற்சவம் இல்லை, அதனால் வெறுமனே இருக்கிற இந்த இடத்த மட்டும் நம்ம பார்க்குறோம். காலையில் வந்து தரிசனம் முடிச்சுட்டு அடுத்த ஆரத்திக்கு முன்னாடி பக்தர்கள் இந்த இடத்துல வந்து நாமஜபம் பண்ணுவாங்க. அப்படியே வெளியே வர்றப்ப பார்த்திங்கன்னா ஒரு 9 மணி போல் வந்து புத்தக விநியோகம் வந்து பண்ணுறாங்க. அதாவது பகவத்கீதை இது மாதிரி ஆன்மீக புத்தகங்கள் விநியோகம் பண்ணுறாங்க, கீர்த்தனோடு பண்ணுறாங்க. சில குரூப்களாக வந்து ஹரிநாமத்தை பாடியபடியே நம்ம அதாவது தரிசனத்துக்கு வர்ற பக்தர்களுக்கு வந்து புத்தகம் விநியோகம் பண்ணுறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா அந்த ஹரிநாமம்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சிறப்பாக வந்து வெளியே பாடியபடி இருக்காங்க. சரி, எல்லாம் முடிச்சுட்டு நம்ம கோவிலுக்குள்ளே உள்ளே போனோம் அப்படின்னா கிருஷ்ணருடைய தரிசனம். அது மாயாப்பூர் கிருஷ்ணர் வந்து அது வந்து ஒரு மிகவும் ஒரு அழகான ஒரு ரூபம். அது கிருஷ்ணர் மற்றும் அஷ்டசகிகள், ராதாகிருஷ்ணர் மற்றும் அஷ்டசகிகளோடு இருக்கிற ஒரு காட்சி. கிருஷ்ணருக்கு வந்து விதவிதமான அலங்காரங்கள் பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி இந்த ஒரு நீங்கள் அலங்காரத்தை பார்க்குறீங்க, மஞ்சள் நிற ஆடையில் ராதையும் கிருஷ்ணரும். கூடவே வந்து பார்த்திங்கன்னா 8 அஷ்டசகிகள் இருப்பாங்க. இது வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்குறதுக்கு சின்ன உருவமாக இருக்குது, நல்ல ஒரு பிரம்மாண்டமான சிலை. இது கிருஷ்ணருடைய சிலை வந்து நல்ல வளர்த்தியான 6 உயரத்துக்கு மேலே இருக்க சிலை. நீங்கள் நேரில் பார்த்தா தான் தெரியும் இது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு. இந்த ஆரத்தி நடக்கிறப்ப ரொம்ப விமர்சனையான கீர்த்தனங்கள் நடக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நம்ம பல வகையான கோவில்களுக்கு போவோம் இல்லைங்களா, பல வகையான திவ்ய தேசங்களுக்கு போவோம். ஒரு முறை வந்து வெஸ்ட் பெங்காலில் நதியா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற இந்த மாயாப்பூர் கிருஷ்ணர் ஆலயத்துக்கு வர்றதுக்கான ஒரு திட்டமிடல் பண்ணுங்கள், வந்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இந்த இடம் கோவில் தரிசனம், கிருஷ்ணருடைய தரிசனம் ஒரு புறம், அந்த கோவிலை சுற்றி இருக்கிற ஒரு அமைதியான சூழ்நிலை, அங்கே இருக்கிற விவசாயம் சார்ந்த இடங்கள், பசுமையான காட்சிகள், இதெல்லாம் வந்து உங்கள் மனசுக்கே ரொம்ப புத்துணர்ச்சியை தரும். இங்கே பார்த்திங்கன்னா அந்த சிறு குழந்தைகள்லாம் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பக்தர்களுடைய குழந்தைகள். அவங்க வந்து வேத பாடசாலையிலையும் படிப்பாங்கன்னு நினைக்கிறேன். காலையில் வந்து உடற்பயிற்சி விளையாட்டில் ஈடுபட்டுருக்காங்க. இங்கே நான் நடந்து வந்துட்டுருக்கிறப்ப இன்றைக்கி மழை பெஞ்சிருந்துச்சு. அந்த மழை நீரில் வந்து ஒரு மைனா வந்து சிறு நீராடல் பண்ணிகிட்ருக்கு, அதையும் பதிவு பண்ணினேன். ஸோ இப்படி கொஞ்சம் தூரமாக இருந்து பார்க்குறப்ப அந்த கோபுரத்துக்கு எங்கிட்ட தென்னை மாமரங்களோட கரும்பு, ஒரு சிறு கரும்பு தோட்டம் இருந்துச்சு. அது அநேகமாக பகவானுக்கு பிரசாதத்துக்காக வளர்க்கப்பட்ட கரும்பாக இருக்கும். தரிசனம் முடிச்சுட்டு திரும்பி வந்து ரயில் பயணம் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்குறோம். ஒரு மாந்தோப்பு வருது. நீங்கள் மாந்தோப்பை தான் பார்த்துட்ருக்குறீங்க. அந்த மாந்தோப்பை கடந்து போகிறப்ப ரஜப்பூர் அப்படின்னு ஒரு இடம் வரும். அங்கே ஜெகநாதர் ஆலயம் இருக்குது. அந்த ரஜப்பூர் ஜெகநாதரையும் தரிசனம் பண்ணிக்கிட்டு, ஜெகநாதர் சுபத்ரா பலதேவரையும் தரிசனம் பண்ணிக்கிட்டு, அதையும் கடந்து நம்மளுடைய ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கோசரம் பயணத்தை தொடரும். பெங்காலில் வந்து அங்கே இருக்கிற வயல், அதாவது நெல் வயல்களை பார்க்குறீங்க. நம்ம தமிழ்நாடு மாதிரியே தான் வயல் இருக்கும், ஆனால் நல்லா பசுமையாக ரொம்ப சிறப்பாக விவசாயங்களும் பண்ணுறாங்க. ஸோ வந்து கங்கை நதி பக்கத்துலேயே ஓடுறதுனால நெல் விவசாயமும் பயிரிடும் நல்லா இருக்குது. ஸோ வந்து பகவானை தரிசனம் பண்ண ஒரு திருப்தியும் இருக்கும். ஒரு பகவான் கிருஷ்ணரை ஒரு பெங்காலோட இயற்கை அழகை ரசித்த மாதிரி